ஓம் முருகா போற்றி! கந்தா போற்றி! கதிர்வேலா போற்றி போற்றி! வேலுண்டு வினையில்லை! மயிலுண்டு பயமில்லை! வேல்வேல் முருகா! வெற்றிவேல் முருகா! என் அன்புத் தங்கமே! வாழ்க்கையைப் பார்த்து பயப்படாதே! நிதானமாக இரு என் பிள்ளையே! உன்னைச் சுற்றி உள்ளவர்களே உன்னை அவமானப்படுத்துகின்றார்கள். உன்னைச் சுற்றி உள்ளவர்களே உன்னைக் காயப்படுத்துகிறார்கள் என்று கலங்காதே! உன்னைச் சுற்றி உள்ளவர்களின் குணநலன்களையும் திடீர் மன மாற்றத்தினையும் நினைத்து வருந்தாதே! நன்றாகத்தானே பேசினார்கள், நன்றாகத்தானே பழகினார்கள், இப்பொழுது என்னவாயிற்று என்று யோசித்து உன்னை நீயே குழப்பிக் கொள்ளாதே என் பிள்ளையே! நான் அவர்கள் மீது எவ்வளவு நம்பிக்கை வைத்திருந்தேன். அவர்களும் அவ்வாறுதானே இருந்தார்கள். பின்பு இப்போது என்னவாயிற்று என்று திகைக்காதே என் தங்கமே! யாரை நான் நல்லவர்கள் என்று நினைத்தேனோ, யார் மீது முழுமையான அன்பும், அன்போடு தரமான நம்பிக்கையும் வைத்தேனோ, அவர்கள் இப்பொழுது எனக்கு துரோகமாக இருக்கிறார்கள் என்று வருந்துகின்றாய். என் அன்புத் தங்கமே! நீ செய்யும் மிகப்பெரிய தவறு எது தெரியுமா? நல்லவர்களை விட்டுவிட்டு தீயவர்களுடன் உண்மையாக இருக்கின்றாய். அவர்களே உண்மையானவர்கள் என்று நம்பி அவர்கள் மீது அன்பும் அக்கறையும் நம்பிக்கையும் செலுத்தி இப்பொழுது துரோகத்தை தாங்க முடியாமல் திகைத்து நிற்கின்றாய் என் பிள்ளையே! வாழ்வில் எதையெல்லாம் நீ நிரந்தரம் என்று நினைத்துக் கொண்டிருந்தாயோ, அவையெல்லாம் நிதர்சனம் இல்லாத பொய்கள் என்பதை உணர்ந்து கொள்ளவே உனக்கென பல சோதனைகள் தரப்பட்டன. யாரை நம்பி உன் உடைமைகளைக் கொடுத்தாயோ, அவர்கள் உண்மை இல்லாதவர்கள் என்பதை உணர்த்தவே பிரச்சினையில் உன்னை சிக்க உன்னை அனுமதித்தேன் என் பிள்ளையே! அடுத்தவர்களால் உனக்கு ஒரு பொழுது நன்மை இல்லை என்பதை உணர்த்தவே அவர்களின் சுயரூபத்தை உனக்கு வெளிப்படுத்தினேன். ஆனால் நீயோ வெகுளியாக இருந்துவிட்டாய். உனது அன்பு குணத்தையும் அப்பாவி கருத்தையும் அவர்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்டார்கள். பொறுமையும் நம்பிக்கையும் நீ இழந்துவிட்டாய். அவமானமும் பட்டுவிட்டாய். அந்த கெட்ட காலங்களை இப்பொழுது நினைத்துக்கூட பார்க்க வேண்டாம் என் தங்கமே! தங்கமே! அவையெல்லாம் பஞ்சு மெத்தையில் உனக்காக வைக்கப்பட்ட பெரிய முற்கள் போல குத்திக் கொண்டிருந்தவை. அந்த காலம் யாவும் மாறிவிட்டன. உன்னை தூக்கி எறிந்து விட்டார்கள் என்று வருத்தம் கொள்ளாதே. அவர்கள் தூக்கி எறிந்தது பொக்கிஷமான உன்னை. அதனால் நிச்சயம் அவர்கள்தான் வருத்தப்பட வேண்டுமே தவிர, என் பிள்ளையான நீ ஒரு நாளும் வருத்தப்படத் தேவையில்லை என் தங்கமே! உன்னை விலகியவர்களுக்கு இப்பொழுது விட்டுவிடு. ஏனெனில் நீ இருந்தது ஒரு பொய்யான உண்மை. ஆனால் அவர்கள் இறந்ததோ உண்மையான உண்மை. நிச்சயம் அவர்களுக்கு உன்னுடைய மதிப்பு தெரியவரும் பொழுது வருத்தப்படுவார்கள். அவர்கள்தான் முட்டாளாக இருந்துவிட்டார்கள் என்று. அவர்கள் அதற்காக தண்டனையை நிச்சயம் அனுபவிப்பார்கள் என் பிள்ளையே! என் பிள்ளையான நீ எந்த தவறும் செய்யவில்லை. பின்பு எதற்காக அழுது கொண்டிருக்கின்றாய்? எதற்காக கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கின்றாய்? இந்த வாழ்க்கையை எனக்கு பிடிக்கவில்லை என்று எதற்காக கூறுகின்றாய்? நீ என்ன பாவம் செய்தாய்? கதறி அழும் அளவிற்கு நீ யாருக்கும் என்ன துரோகம் செய்தாய்? வெட்கப்படுவதற்கு நீ எதையுமே செய்யவில்லை தங்கமே! பின் எதுக்கப்பா எனக்கு மட்டும் இத்தனை வலிகள் என்கின்றாயா? தர்மத்தின் வாழ்வு தன்னை சூது கவ்வும். இறுதியில் தர்மமே வெல்லும். எனவே நீ தர்மம் கொண்டவன். நிச்சயம் உன்னுடைய வாழ்க்கை சிறப்பாக மாறும். அவர்கள் ஆட்டத்தை அவர்கள் காட்டிவிட்டார்கள். இனி அவர்களுக்கான தண்டனையை கொடுக்கும் காலம் வந்துவிட்டது. காலத்தின் கைகளில் கொடுத்துவிடு. காலத்தைப் போல பழிவாங்க யாராலும் முடியாது. எனவே எதை நினைத்தும் நீ வருத்தம் கொள்ளாதே என் பிள்ளையே! உன் வாழ்க்கை வசந்தமாய் மாறும் என் பிள்ளையே! உன் அப்பா முருகப்பெருமான் நான் உறுதுணையாக இருப்பேன். விட்டு சென்றவர்களை நினைத்து வருத்தப்படாமல் இனி நடப்பவை நன்மையாகவே இருக்கும் என்று நினைத்து உன்னுடைய முயற்சிகளை செய்து வா என் பிள்ளையே! நீ ஒதுக்கப்படும் சபைகளில் நிமிர்ந்து நில். நீ புகழப்படும் சபைகளில் அடக்கமாய் நில். நீ விமர்சிக்கப்படும் இடங்களில் கோபமாக இரு. நீ நேசிக்கப்படும் இடங்களில் அன்புடன் இரு. நீ ஜெயிக்கும் தருவாயில் வேகமாக மாறு. நீ ஜெயித்த பிறகோ அதிவேகமாக மாறு. இதை மட்டும் உன் மனதில் வைத்துக்கொள் என் பிள்ளையே! உனக்கு யாரும் இல்லை என்று ஒருபோதும் நினைக்காதே. எந்த நேரத்திலும் யார் சாயிலாவது நான் உன் அருகிலேயே வந்து இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை. உன்னை என்றென்றும் கைவிடுவதும் இல்லை என் பிள்ளையே! நான் இருக்க கவலை ஏன் உனக்கு? விரைவில் உன் கவலைகளை தீர்ப்பேன். உனக்கு நிச்சயமாக நல்லதே நடக்கும். விதி என்று எதையும் நீ விட்டுவிடாதே. என்னிடம் தொடர்ந்து வேண்டு. விதிவிலக்கு என்று ஒன்று உண்டு. இறைவனின் திருவடி பட்டு உன் தலையெழுத்து மாறும். உனக்கு இனி நல்லதே நடக்கும் என் தங்கமே!
என் பிள்ளையே, நிச்சயம் உனக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய நல்ல நாளாக அமையப் போகிறது. நீ நினைத்தது அனைத்தும் நடக்கப் போகிறது என் பிள்ளையே. என் வாழ்க்கை எதை நோக்கி நினைத்தாலும் நடக்கவே இல்லையே அப்பா! அவ்வளவு கஷ்டமான வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கை. இனி நான் என்ன நினைத்து என்ன நடக்கப் போகிறது என்று சலித்துக் கொள்ளாதே என் தங்கமே. நிச்சயமாக நீ நினைத்தது உன் வாழ்க்கை நான் நடத்தித் தருகின்றேன். நீ நினைத்த காரியங்கள் அனைத்தும் உனக்கு கைகூடப் போகின்றது என் பிள்ளையே. பல விஷயங்கள் உனக்கு நடந்துவிட வேண்டும் என்று 100% நம்பியும் அது உன் கைமீறி சென்று விட்டதே என்று வருத்தத்தில் இருக்கின்றாய். உனக்கென படைக்கப்பட்டது நிச்சயம் உன்னிடம் வந்து சேரும். உன்னை தாண்டி எங்கும் செல்ல முடியாது. உன்னுடைய வாழ்க்கையில் நிம்மதியும் சந்தோஷமும் வெகு தொலைவில் இல்லை என் பிள்ளையே. எல்லாமே கைகளுக்கு எட்டும் தூரத்தில்தான் இருக்கின்றது. என்னை முழுமையாக நம்பு. என்னை நம்பியவர்களை நான் ஒரு பொழுதும் கைவிடுவதில்லை. பொறுமையை மட்டும் சற்று வைத்துக்கொள். உன்னுடைய நிலைமை கூடிய விரைவில் மாறும். உன்னுடைய எதிர்காலம் நல்ல காலமாக மாறப்போகிறது என் தங்கமே. நீ உற்சாகத்துடன் அதை வரவேற்க தயாராக இரு. நான் அதற்காக அனைத்து வேலைகளையும் தொடங்கிவிட்டேன். மன நிறைவோடும் நம்பிக்கையோடும் கடந்த காலத்தை நினைக்காமல் எதிர்காலம் சந்தோஷமாக மாறும் என்று தன்னம்பிக்கையோடு காத்து கொண்டிரு. உன்னுடைய நம்பிக்கையை மட்டும் ஒரு நாளும் விட்டுவிடாதே. இன்றைய தினம் உனக்கு கடினமாக இருக்கலாம். நாளைய தினம் மிக மோசமாக தினமாக கூட இருக்கலாம். ஆனால் நாளை மறுதினம் நிச்சயம் உன் வாழ்வில் பிரகாசமான ஒளி வீசக்கூடிய அற்புதமான நாளாக ஜொலிக்கும். நிச்சயம் எந்தவித பிரச்சனையும் உன்னை நெருங்காது. நீ உன்னுடைய வாழ்க்கையில் வெல்வாய். சந்தோஷமாக வாழ்வாய். நீ சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று தானே காத்திருக்கின்றாய். நான் நிம்மதியாக ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். எனக்கு பண ரீதியான மன ரீதியாகவும் பல பிரச்சனை இருக்கின்றது அப்பா. அனைத்தும் தீர வேண்டும். சொந்த வேலை, நிரந்தரமான வருமானம் அனைத்தும் வேண்டும் என்று கேட்கின்றாய். நீ கேட்ட அனைத்துமே கூடிய விரைவில் உன்னிடத்தில் ஒப்படைக்கப் போகின்றேன். நீ விரும்பியது ஒவ்வொன்றாக உன்னிடம் வந்து சேரும். நீ ஆசைப்பட்டு என்னிடம் வாய் திறந்து கேட்டது மட்டும் இல்லாமல் மனதார நீ நினைத்ததும் கூட உன்னை தேடி வந்தடையப் போகின்றது என் பிள்ளையே. பொன்னான நாள் உனக்கு இன்றிலிருந்து ஆரம்பமாகிவிட்டது. உனக்கானதை இழந்துவிட்டோமே என்று தவித்ததை உன் கையில் மீண்டும் ஒப்படைக்கப் போகின்றேன். இந்த உலகத்தில் நீ கால் பதித்த நாள் முதல் உன் ஒவ்வொரு அடியிலும் நான் உன் கூடவே இருக்கின்றேன் என் பிள்ளையே. உன் வழிகளிலும் உன் வெற்றிகளிலும் உன் குழப்பங்களிலும் உன் தெளிவுகளிலும் உன்னோடு உறைந்திருக்கின்றேன் என் பிள்ளையே. இன்று நான் உன்னிடம் சில வார்த்தைகள் பேச வந்திருக்கின்றேன். இவை வெறும் வார்த்தைகள் அல்ல, உன் உள்ளத்தில் ஒளியேற்றும் தீபப் பொறிகள். இந்த உலகம் ஒரு நாடக மேடை. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பாத்திரங்கள். நீயும் அப்படித்தான். உன் பிறப்பு ஒரு தற்செயல் நிகழ்வு அல்ல என் பிள்ளையே. அதற்கான ஒரு அர்த்தம் உண்டு, ஒரு நோக்கம் உண்டு. அந்த நோக்கத்தை நீ கண்டறிய வேண்டும் என் பிள்ளையே. அதை நோக்கிய உன் பயணத்தில் நான் உனக்கு துணையாக இருப்பேன். உன் வாழ்க்கையில் வரும் சவாலை சந்திக்க அஞ்சாதே. அவை கற்கள் அல்ல, படிக்கற்கள். ஒவ்வொரு சவாலும் உன்னை மெருகேற்றுவதற்காகவே வருகின்றன. சூரபத்மனை நான் வென்றது போல நீயும் தடைகளை வெல்ல முடியும். சூரபத்மன் வெறும் அசுரன் அல்ல. அது உன் உள்ளிருக்கும் அறியாமை, பயம், சந்தேகம். அவற்றை நீ அறிவாயா என் பிள்ளையே? சூரபத்மன் உன் உள்ளத்தில் உறைகின்றான். அதை நீ வெல்ல வேண்டும். சவால்கள் வரும்போது துவண்டு விடாதே. நீ தனிமையில் அல்ல. அஞ்சாதே என் பிள்ளையே. நான் இருக்கின்றேன். என் வேல் உன் கையில் இருப்பது போல நீயும் ஆற்றலோடு இருக்கின்றாய். உனக்குள் இருக்கும் அந்த ஆற்றலை உணர்ந்து கொள். அது ஒரு பெரும் சக்தி. மலைகளை தகர்க்கும் சக்தி, கடலை தகர்க்கும் சக்தி. அந்த சக்தி உள்ளத்தில் உறைகின்ற கொண்டிருக்கின்றது. அதை நீ எழுப்ப வேண்டும். வெற்றி என்பது சவால்களை வெல்வதில் இல்லை என் பிள்ளையே. சவால்களை ஏற்றுக்கொள்வதில்தான் இருக்கின்றது. தோல்விகளை எண்ணி பயப்படாதே. அவைகள் வெற்றிக்கான படிக்கற்கள். ஒவ்வொரு தோல்வியும் உனக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுக்கவே வருகின்றன. அந்த பாடங்களை கற்றுக்கொண்டு மேலும் வலிமையுடன் எழுந்து நில் என் பிள்ளையே. படகோட்டி இல்லாமல் ஒரு படகு திசையென்று மிதப்பது போல இலக்கை இல்லாமல் ஒரு வாழ்வு திசையற்று போகும். உன் இலக்கை நீ நிர்ணயிக்க வேண்டும். அது பெரிதாக இருக்கலாம், சிறிதாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் அதை நீ நோக்கி உன் பயணத்தை தொடங்கு. இலக்கை நிர்ணயிக்கும் போது தெளிவாக இரு. என்ன வேண்டும், ஏன் வேண்டும், எப்படி அதை அடைவது போன்ற கேள்விகளுக்கு உனக்குள் பதில் இருக்க வேண்டும். வெறும் ஆசைகள் மட்டும் போதாது. அவை இலக்குகளாக மாற வேண்டும். ஒரு சிற்பி எப்படி ஒரு சாதாரணமான கல்லை ஒரு அழகான சிலையாக மாற்றுகிறானோ, அதேபோல நீயும் உன் இலக்குகளை உன் உழைப்பால் செலுத்த வேண்டும்.
ஒவ்வொரு நாளும் நீ எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியும் உன் இலக்கை நோக்கிய ஒரு படி என்பதை நினைவில் கொள் என் பிள்ளையே. விடாமுயற்சி இல்லாமல் எந்த வெற்றியும் சாத்தியமில்லை. கிருத்திகை நட்சத்திர பெண்களின் அன்பால் நான் உருவானது போல நீயும் உன் விடாமுயற்சியால் உன் கனவுகளை உருவாக்க வேண்டும். தொடர் பயிற்சி, அயராத உழைப்பு, சோர்வில்லா மனம், இவையே உன் வெற்றியின் ரகசியங்கள். ஒரு விதை முளைத்து மரமாக வளர காலம் எடுக்கும். அதுபோல உன் இலக்குகளை அடையும் காலம் எடுக்கும். பொறுமையாக இரு. ஒவ்வொரு நாளும் நீ விதைக்கும் உழைப்பு என்ற விதை ஒரு நாள் மகத்தான விருட்சமாக மாறும். தடங்கல்கள் வரும்பொழுது சோர்ந்து விடாதே. வெற்றி என்பது ஒரு நேர்கோடு அல்ல. அது பல வளைவுகளையும் திருப்பங்களையும் கொண்டது. சறுக்கல்கள் வரும்போது மீண்டும் எழுந்து நில் என் பிள்ளையே. உன் விடாமுயற்சியின் ஒவ்வொரு அடியும் உன்னை இலக்கை நோக்கி இழுத்துச் செல்லும். உன் நேர்மையான எண்ணங்களே உன் வாழ்வை உருவாக்கும். நேர்மறை எண்ணங்கள் உனக்கு சக்தியை அளிக்கும். எதிர்மறை எண்ணங்கள் உன்னை பலவீனப்படுத்தும். என் மயிலை நான் வாகனமாக கொண்டிருப்பது போல நீயும் நேர்மறை எண்ணங்களை உன் வாழ்வில் வாகனமாக கொள்ள வேண்டும் என் பிள்ளையே. உன் மனதை ஒரு தோட்டம் போல நினை. நல்ல எண்ணங்கள் எனும் விதைகளை விதை. அவை நல்ல பலன்களை தரும். களைகளைப் போல எதிர்மறை எண்ணங்கள் உன் மனதில் தோன்றும் போது அவற்றை உடனே அகற்றிவிடு என் பிள்ளையே. மற்றவர்களின் விமர்சனங்களை கேட்டு துவண்டு விடாதே. நீ யார், உன்னால் என்ன முடியும் என்பதை நீயே அறிவாய். உன் உள்ளத்தின் குரலுக்கு நீ செவி சாய்ப்பது முக்கியம். அதுவே உனக்கு சரியான வாழ்க்கையை காட்டும். ஒழுக்கம் உன் பலம் என் பிள்ளையே. ஒழுக்கம் என்பது ஒரு மலையில் அஸ்திவாரம் போல. அஸ்திவாரம் பலமாக இருந்தால் மட்டுமே மலை நிலைத்து நிற்கும். அதுபோல உன் வாழ்வில் ஒழுக்கம் உன் வெற்றிகருக்கான அடிப்படையாகும். நேரம் தவறாமை, கடமையுணர்வு, நேர்மை இவையெல்லாம் ஒழுக்கத்தின் கூறுகள். இவற்றை நீ கடைப்பிடித்தால் உன் வாழ்வில் நிச்சயம் முன்னேற்றம் இருக்கும் என் பிள்ளையே. ஒழுக்கம் உனக்கு தன்னம்பிக்கையும் மன அமைதியையும் தரும். பிறருக்கு உதவும் மனம் உனக்கு இருக்க வேண்டும். பிறருக்கு உதவும் போது நீ உனக்கே உதவுகின்றாய். அன்பு, இரக்கம், பரிவு இவையே மனித நேயத்தின் அடையாளங்கள். இந்த உலகத்தில் நீ தனியாக இல்லை. சக மனிதர்களுடன் இணைந்து வாழ்வதுதான் வாழ்க்கை. அவர்களுக்கு உதவு. அவர்களுடன் பகிர்ந்து கொள். அதுவே உன் வாழ்வை முழுமையாக்கும். உடல் நலம் உன் செல்வம் என் பிள்ளையே. நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வம் என்பார்கள். உன் உடல் நலனில் கவனம் செலுத்து. உன் ஆரோக்கியமே உன் இலக்குகளுக்கு துணை நிற்கும். நல்ல உணவு, முறையான உடற்பயிற்சி, போதுமான ஓய்வு இவையெல்லாம் உன் உடலை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவும். உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியத்திற்கு வழிவகுக்கும். உடல் பலவீனமாக இருந்தால் மனம் பலவீனமாகும். ஆகையால் உன் உடலை கவனமாக பார்த்துக்கொள். அதுவே உன் மிகப்பெரிய செல்வம். என் அன்பு குழந்தையே, நான் எதையும் கவனிக்கவில்லை என்று மட்டும் நினைத்து விடாதே. அனைத்தையும் என் அனுமதிப்படியே நடக்கிறது. அனைவருக்கும் கர்மா என்பது நிச்சயம் ஒன்று. நீங்கள் யாருக்கு எதை செய்தாலும் அது இரட்டிப்பாக திரும்ப கிடைக்கும். நன்மையே திரும்ப திரும்ப செய். கண்டிப்பாக உனக்கு இருமடங்காக திரும்ப தருவேன். என் பிள்ளையே, உன் வாழ்க்கை மாறுவதை கவனி. நம்பிக்கையுடன் பிரார்த்தனை செய் என் தங்கமே. என் பிள்ளையே, நீ இதுவரை இருந்ததை விட மகிழ்ச்சியாக இருக்கப் போகிறாய். நான் கொடுப்பதை மகிழ்ச்சியுடன் பெற்றுக்கொள். நீ நினைத்தது கிடைக்கவில்லை என்று வருந்தாதே. உனக்கு எது சிறந்தது என்று நான் அறிவேன். அதனால் உன் எதிர்காலத்தை பற்றி பயப்பட தேவையில்லை. என்னை வணங்குவதால் மட்டுமே வாழ்க்கை மாறுவதில்லை. இந்த முருகன் சொன்ன வழியில் நீ நடக்கும் போதுதான் வாழ்க்கை மாறும் என் தங்கமே. என் பிள்ளையே, நீ எத்தனை தடவை கேட்டாலும் என் பதில் இதுதான். உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உனக்காக நான் நேரில் வந்து உன் வேலையை முடித்து வைப்பேன். என் வருகையை மட்டும் நினைத்து கொண்டிரு என் பிள்ளையே. என் முழு ஆசியையும் பெறுவாய். நீ பயப்படும்படி எதுவும் நடக்காது. தைரியமாக இரு. உன் அனைத்து கனவுகளும் மெய்ப்பட உனக்கான வெற்றி இலக்கு காத்து கொண்டிருக்கிறது என் பிள்ளையே. என் பிள்ளையே, ஒரு முறை நீ என்னிடம் வந்துவிட்டால் உன்னை நான் இறுக பற்றி கொள்வேன். நீ விலகி சென்றாலும் நான் உன்னை விடமாட்டேன் என் பிள்ளையே. நீ என்னை வெறுத்து சென்றாலும் உன்னை விட்டு விடாமல் உனக்கு முன்னும் பின்னும் நான் தான் சுற்றி இருப்பேன். பிள்ளையே, எது நடக்காது என்று தீர்மானிக்கப்பட்டு விட்டதோ அதை எத்தனை முறை செய்தாலும் நடத்த முடியாது. எது நடக்க வேண்டும் என்று இருக்கிறதோ அதை எப்படியும் தடை செய்ய முடியாது. இதுதான் முடிவு. இதுதான் முடிவு. இது இறுதி நிலை. இதுதான் சத்தியம். மௌனமாக இருந்தால் நன்று. உனக்கு வேண்டியதை நிச்சயம் தருவேன். என் பிள்ளையே, எத்தனை கனவுகள் உன் வாழ்க்கையில். உன் கனவுகள் எல்லாவற்றையும் நான் அறிவேன். உனக்கு தகுந்த நேரத்தில் உனக்காக நிச்சயமாக
நிறைவாக்கிக் கொடுப்பேன் என் தங்கமே. உன்னை தாழ்ந்து போக விடமாட்டேன். உனக்கான நேரம் வந்தது. யாரையும் தேடியும் எதை தேடியும் நீ போக வேண்டாம். இனி உன்னை தேடி அனைத்தும் வரும். நீ எதிலும் தோற்றதில்லை. இது உனக்கான பாடம் மட்டுமே. நீ இன்னும் நிறைய வெற்றிகளை அடையப் போகின்றாய். இதை நினைத்து வருத்தப்பட வேண்டாம். நிச்சயமாக உன் நிலைமை மாறும். நான் உன்னுடன் இருந்து நீ இழந்ததை திரும்ப பெற்றுத் தருவேன் என்று உறுதி அளிக்கின்றேன் என் தங்கமே. இப்போது தனிமைப்பட்டு நிற்கின்றாய். வருந்தாதே. அந்த நேரத்தில்தான் உன்னை சுற்றி உள்ளவர்களின் சுயரூபம் உனக்கு தெரியும். நம்மை சுற்றி உள்ளவர்கள் எவ்வளவு போலியானவர்கள் என்று இந்த தனிமைதான் உன்னுடைய வாழ்க்கையில் செதுக்குகிறது. இப்போது உனக்கு தெரிகிறதா? இந்த முருகனின் துணை. மற்றவர்கள் எல்லாம் மேகத்தை சூழ்ந்து கொண்ட பனிமூட்டம் போன்றவர்கள். கலைந்து போய் விடுவார்கள். இந்த முருகனை உனக்கு நிரந்தரம். என் பிள்ளையே, உனக்கு சொந்தமானதை பெற உனக்கு உதவுவேன். அதை உன்னிடம் இருந்து யாரும் பறிக்க முடியாது. அதனால் கவலை கொள்ளாதே. என் பிள்ளையே, என் மீது உள்ள நம்பிக்கையில் திடமான பற்றுதல் இல்லாத போது என் வார்த்தைகள் நல்ல பலன்களை தராது. இந்த முருகனின் வார்த்தைகள் மேல் நம்பிக்கை வைத்தால் நிறைவேறாத காரியம் ஒன்றும் இருக்க முடியாது. என் பிள்ளையே, உன்னுடைய கடினமான காலங்களை கூட புன்னகையுடன் தளராத நம்பிக்கையுடனும் எதிர்கொண்டு பார். உன்னுடைய தடைகள் அனைத்தும் வெற்றிப்படிகளாக மாறும். பின்பற்றுவது சிறிது கடினமாக ஒன்றுதான். ஆனால் அதை முயன்று பார். உனது துயரங்கள் அனைத்தும் காணாமல் போகும். நீ சிறிதும் கவலைப்படாமல் இரு என் தங்கமே. எந்த ஆபத்தில் இருந்தும் முழுமையாக காப்பாற்றப்பட்டு விடுவாய் என்பதில் உனக்கு எவ்வித சந்தேகமும் இருக்க வேண்டாம். நான் உன்னுடன் எங்கும் எப்போதும் இருப்பேன். இது இந்த முருகன் உனக்கு தரும் வாக்கு. என் பிள்ளையே, எந்த அளவிற்கு நீ நல்ல குணத்தோடு இருக்கின்றாயோ அந்த அளவிற்கு உனக்கு சோதனைகள் வருகிறது என்று எண்ணி உன் நல்ல குணத்தை விட்டு விடாதே. வரும் சோதனைகள் உன் உறுதி தன்மையை அதிகரிக்கச் செய்யும். பின்வரும் காலங்களில் எதற்கும் கலங்காமல் நீ துணிவோடு இருக்க இந்த சோதனைகள் உதவும். உனக்கு ஒரு உதவி தேவை என்னும் போது உதவ சிலர் இருப்பதற்கு காரணமே உன்னுடைய நல்ல குணம்தான். உன்னிடம் இருக்க வேண்டியது மன தைரியம் மற்றும் துணிவு. நீ நிச்சயம் உயர்வாய். இந்த முருகன் உன்னை உயர்த்துவேன். என் அன்பு பிள்ளையே, நீ கவலைப்படும் போது அதை நிவர்த்தி செய்வது என் கடமை. பொறுத்திருந்து இனி நடக்கப் போவதை பார். நான் உனக்காக புன்னகைத்துக் கொண்டு காத்திருக்கின்றேன். வாழ்க்கையில் நீ உயர்ந்த நிலைக்கு வரப்போகின்றாய். என் பிள்ளையே, நடந்ததை நினைத்து வருந்தியது போதும். நான் உனக்கு அளிக்கப் போகும் இன்பங்களை அனுபவிக்க நீ தயாராக இரு. வருகின்ற காலம் உனக்கு வசந்த காலமே. உன் வாழ்வில் சிக்கலான சவாலான விஷயங்களுக்கு விடை காணப் போகின்றாய். நீண்ட நாட்கள் அதற்கு விடை கிடைக்காமல் இருந்தது. உனக்கு ஆலோசனை தருவதற்கும் சரியான மனிதர்கள் இல்லாமல் இருந்தது. இப்பொழுது உனக்கு சரியான நபர்களிடம் இருந்து சரியான ஆலோசனை வந்து சவாலான விஷயங்களை எதிர்கொண்டு அதற்கு விடை கண்டு நீ வெல்லப் போகிறாய். நீ கேட்காமலேயே உனக்கு உதவிகள் வந்து சேரும். அதுவும் உனக்கு சரியான நேரத்தில் வந்து சேரும். உனக்கான சரியான தீர்வை சரியான நபர்கள் மூலம் உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன். தீர்வு கிடைக்கும். கைவிட்டு விட்டேன் என்று நீ நினைத்தாய். ஆனால் உன் வாழ்வில் நான் ஒவ்வொரு நல்ல மாற்றமாக செய்து கொண்டு வருகிறேன். இப்போது நீ என்ன செய்ய வேண்டும், செய்யக்கூடாது என நன்றாக புரிந்து கொண்டாய். என்னை வழிபடத் தொடங்கி என்னோடு மனதால் இணைந்து விட்டாய். உனக்கு வேண்டியதை நினைத்து தீபம் ஏற்று. நிச்சயம் உனக்கு நிறைவேற்றி தருவேன். என் பிள்ளையே, உன் பக்தியோ மிக ஆழமானது. எந்த கேள்வியும் கேட்காமல் என் கட்டளை என்று உணர்ந்தாலே அதை செய்து பார்ப்பாய். என் மீது உனக்கு அளவற்ற நம்பிக்கை. ஆனால் உன் மனம் உன்னை மாய வலையில் சிக்க வைத்து அல்லல் பட செய்கிறது. மாய வலையில் இருந்து விடுபட என்னை வேண்டினாய். அதற்கான புரிதலை உனக்கு காண்பித்து விட்டேன். விரைவில் மாயையில் இருந்து நீ விடுபடுவாய். மனதில் தவறான சிந்தனைகள் உருவாகும் போதே அதை அழித்துவிட வேண்டும். அது உன்னுடைய ஆற்றலை இழக்க செய்துவிடும். தேவையற்ற விஷயங்களில் பின்னால் செல்லாதே. உன் கடமைகளை செய். நல்லதே நடக்கும். என் அன்பு பிள்ளையே, நிலையற்ற ஒரு வருமானத்தில் நடத்தக்கூடிய வாழ்க்கையில் உனக்கு இருக்கும் அச்சத்தால் ஒரு நிலையான வருமானம் அல்லது கூடுதலான வருமானம் கிடைத்தால் உனக்கு உதவியாக இருக்கும் என்று நினைத்து நீ சில முயற்சிகள் எடுக்கின்றாய். அது நிச்சயம் வெற்றியை தரும். நீ கேட்ட பணம் உன் கைகளில் வந்து சேரும். உன்னுடைய நேர்மறையான முயற்சிகள் நிச்சயம் வெற்றி தரும். நிறைவான செல்வம் பெற்று நீ வாழ நான் உன்னை ஆசீர்வதிக்கின்றேன். இருளைக் கண்டு மிரளாதே. வாழ்க்கை என்றால் இன்பமும் துன்பமும் இணைந்ததுதான். இன்பத்தை மட்டும் அனுபவித்தவனும் இல்லை, துன்பத்தை மட்டும் அனுபவித்தவனும் இல்லை.
கடினமான காலங்களில் நீ எதிர்கொள்ளும் அனைத்து பிரச்சனைகளும் உனக்கான வாழ்க்கை பாடத்தை கற்றுக் கொடுக்கவே வருகின்றன என்பதை உணர்ந்தாலே போதும், மனம் சீராகும். என் தங்கமே, உன் வாழ்வை நீ ஒப்படைத்து இருப்பது உன் முருகனிடம். நீ நினைத்து பார்க்காத நன்மைகள், நீ எதிர்பாராத நேரத்தில் உன் வாழ்க்கையை நடத்தி வைப்பேன். உனக்கான அழகான வாழ்வை நான் உனக்கு அளிப்பேன். அனைத்தையும் என்னிடம் விட்டுவிடு. அமைதியாக உன் வேலையை பார். நான் பார்த்துக் கொள்கிறேன். என் பிள்ளையே, பிரச்சனை எப்போது தீரும் என்று தெரியாது. ஆனால் தீரும் என்ற நம்பிக்கையில் வாழ்கின்றாய். உன் நிலைமை என்னவென்று புரியாமல் உன்னிடம் வினை தீர்க்க வந்தவர்கள் உன்னை வேதனைப்படுத்துவது தொடர்கிறது. ஆறுதல் உனக்கு நானே என என்னை நாடுகின்றாய். கவலையை விடு. நீ கடக்க கூடுதல் சக்தி உனக்கு சேரும். என் அன்பு பிள்ளையே, இப்படித்தான் என் வாழ்க்கை இருக்குமா? என் மேல் உனக்கு இரக்கமே இல்லையா என்று கூறி என்னிடம் கோபம் கொள்கின்றாய். என்னை எவ்வளவு கோபித்தாலும் உனக்கு நன்மையை எடுத்துரைத்து ஒவ்வொரு கணமும் உன்னை விட்டு போகாமல் காப்பாற்றிக் கொண்டுதான் இருப்பேன். வாழ்க்கை இன்றுதான் உனக்கு புதிதாக ஆரம்பித்ததாக எண்ணி முருகனின் துணையோடு தைரியமாக மீண்டும் களத்தில் இறங்கு. இப்போது வருகின்ற முன்னேற்றத்தை யாரும் தடுக்க முடியாது. உன்னிடம் இருந்து ஒன்று விலகினால் அது 10ஆக பெருகி உன்னிடமே திரும்பி வரும். என் பிள்ளையே, நீ அனுபவித்து வரும் துன்பங்களில் இருந்து, கடினமான சூழ்களில் இருந்தும் உன்னை நான் காப்பேன். உன் வாழ்வில் நான் நல்ல மாற்றங்களை உருவாக்குவேன். பயப்படாதே. எந்த கடினமான சூழ்நிலையிலும் நான் உன்னை கைவிட மாட்டேன். என் தங்கமே, என்னை பார். உனக்கான ஒன்று உன்னை தேடி தானாக வரப்போகிறது. இனி உன் கண்ணில் ஆனந்த கண்ணீர் தான் வரும். மகிழ்ச்சியாக இரு. என் பிள்ளையே, நீயும் உன் குடும்பமும் மகிழ்ச்சியாக இருப்பதற்கான சூழல் அமையும். உன் பிரார்த்தனைகள் நிறைவேறும். பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் காண்பாய். நீ செய்ய வேண்டிய கடமைகளை தவிர்க்காமல் நீ செய்ய வேண்டும். உன் வேலை மற்றும் கடமைகளை கவனத்துடன் சரியாக செல்ல முயல வேண்டும். ஒவ்வொரு நாளும் கடமைகளை சரியான முறையில் நீ செய்தால் கர்ம வினைகள் சரியான முறையில் குறைந்து கொண்டே வரும். மனதை மகிழ்ச்சியாக வைத்துக்கொள். நல்லதே நடக்கும். என் அன்பு பிள்ளையே, ஏன் இந்த குழப்பம்? நீண்ட நாட்களாக ஆசைப்பட்ட மாதிரி உனக்கென்று சொந்த வீடு வாங்கும் யோகம் வந்துவிட்டது. தயங்காதே. நான் உனக்கான பண தேவைகளை பூர்த்தி செய்து உன் கனவை நனவாக்கி முடிப்பேன். நீ உன் அப்பா முருகனை நினைத்து எந்த ஒரு செயலையும் தொடங்கு. அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். என் அன்பு செல்வமே, உன் வாழ்க்கை நீ நினைத்தபடி அமையப் போகிறது. என் பிள்ளையே, உன் வாழ்க்கை அழகாக மாறப்போகிறது. இப்பொழுது நான் கூறும் சில விஷயங்கள் மட்டும் கேட்டு புரிந்து கொள். என் பிள்ளையே, உன் வாழ்க்கையில் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் அழகாக அமையப் போகிறது. நீ நினைத்தபடியே வாழப்போகிறாய். என் பிள்ளையே, வாழ்க்கை என்பது எப்போதும் அழகாகிறது என்பதை ஒரு முறை உனக்குள்ளே கேட்டுப்பார். வாழ்க்கை என்பது என்ன? உயிரோடு இருப்பதா? மகிழ்ச்சியோடு இருப்பதா? பணம் புகழ் தேடி தலைத்தெறிக்க ஓடுவதா? தோல்விகளில் கற்றுக்கொள்வதா? வெற்றிகளில் வெற்றி கொள்வதா? இவை எது வாழ்க்கை என்று உறுதியாக கூற முடியாவிட்டாலும் பிறந்த அனைவரும் வாழ்ந்து தீர வேண்டும். என் செல்லமே, வாழ்க்கை என்பது ஓர் அனுபவம். ஆளாளுக்கு அது மாறுபடும். சுகமோ துக்கமோ, அனுபவம் நம்மை பலப்படுத்துகிறது, காயப்படுத்துகிறது, சிரிக்க வைக்கிறது, அளவும் வைக்கிறது. முடிவில் எது வாழ்க்கை என்று சிந்திக்கவும் வைக்கிறது. இறைவனால் படைக்கப்பட்ட இவ்வுலகில் மற்ற ஜீவராசிகளுக்கு வாழ்க்கையை பற்றிய ஆராய்ச்சி எதுவும் இல்லை. என் தங்கமே, விலங்குகள் தற்கொலை செய்து கொள்வதில்லை. காரணம், அவைகளுக்கு முடிவை பற்றிய பயமும் இல்லை, எதிர்காலத்தை பற்றிய கலக்கமும் இல்லை. அந்த வகையில் அறியாமை ஒரு வரம்தானே என் பிள்ளையே. தான் அறிவாளி என கர்வப்படும் மனிதனால் வாழ்க்கையில் ஜெயிக்க முடிவதில்லை. காரணம், அறிவு மட்டும் வாழ்க்கைக்கு போதாது என் தங்கமே. அதற்கு மேலும் ஒன்று தேவைப்படுகிறது. அது என்னவென்று தெரியுமா என் பிள்ளையே? தன்னம்பிக்கை, மனபலம் உள்ளவனுக்கே அது சாத்தியமாகும். மற்ற உயிரினங்களிலிருந்து மனிதன் பல விதத்தில் மாறுபடுகிறான். சூழ்நிலைக்கேற்ப தன்னை மாற்றிக்கொள்வதில், தன் தேவைகளை தானே பூர்த்தி செய்து கொள்வதில், நன்மை தீமைகளை பகுத்தறியும் விதத்தில், பிறருக்கு வழிகாட்டியாக இருப்பது என இத்தனையும் பெற்று சிந்தித்து செயல்படும் திறனை பெற்றிருக்கின்றான் மனிதன். நம்மை விட உடலில் பலசாலி யானை, நம்மை விட வேகத்தில் சிறந்தது குதிரை, நம்மை விட உழைப்பில் சிறந்தது கழுதை. இதன்படி மிருகங்கள் நம்மை விட பல மடங்கு பலசாலியாக இருந்தாலும் நாம் இவைகளை அடக்கி ஆள்கிறோம். என் பிள்ளையே, காரணம் மனிதன் மட்டுமே மனபலம் கொண்டவன். நமக்கு ஏற்படுகின்ற பிரச்சனைகளும் அப்படித்தான். அதனை அடக்கியாள சக்தி நம்மிடம் உள்ளது. நம்பிக்கை எனும் வானவில் நம்மிடம் எப்போதும் இருக்க வேண்டும்.
வானவில் தோன்றும்போது வானம் அழகாகிறது. நம்பிக்கை தோன்றும்போது வாழ்க்கை அழகாகிறது. சாதாரண நம்பிக்கை என்பது உன் மனதில் இருந்துவிட்டாலே போதும். இவ்வுலகில் நீ எதையும் சாதித்து விடலாம் என் பிள்ளையே. எந்த நேரத்திலும் எல்லாம் முடிந்துவிட்டது, இனி செய்வதற்கு ஒன்றும் இல்லை என்று கையை விரிப்பதை நிறுத்திக்கொள் என் பிள்ளையே. இன்னும் எதுவும் முடியவில்லை. இன்னும் எதுவும் ஆரம்பிக்கவும் இல்லை. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் புதிய ஆரம்பமே என் தங்கமே. ஒவ்வொரு இரவும் முடிவு என்றால் ஒவ்வொரு விடியலும் ஆரம்பமே. உன் வாழ்க்கையில் இனி நல்லபடியாக ஆரம்பமாகும். இந்த அப்பாவின் அருள் எப்பொழுதும் உன்னுடன் இருக்கும் என் தங்கமே. நான் என் பிள்ளைகளுக்காக ஒரு நல்ல விஷயத்தை கூறவே இன்று வந்திருக்கின்றேன். உன் மன சுமைகளை எல்லாம் இறக்கி வைக்கும் பொன்னான நாள் இதுவே. இனி நீ இன்பங்களை சுமக்கப் போகிறாய் என் தங்கமே. ஆம் தங்கமே, இதுவரையில் உன் மனதை காயப்படுத்தி கொண்டிருந்த, உன் மனதை அழித்து கொண்டிருந்த சுமைகள் எல்லாம் சற்று இலகுவாகும் நாள் இது. உன் மனம் இன்று முதல் சற்று அமைதியாகும். நீ தனிமையில் சிந்திய கண்ணீர் துளிகள் என்னை கலங்கரைத்து விட்டது. உன் சுமையை இறக்கிவிட்டேன் செல்லமே. உன் வாழ்க்கைக்கான எல்லா கதவுகளும் அடைக்கப்பட்டு விட்டதாக அழுது கொண்டிருக்கின்றாய். ஒரு கதவு மூடப்படும் பொழுது அதைவிட சிறந்த ஒரு கதவு திறக்கப்படுகிறது. அதனால் மூடிய கதவை பார்த்து கொண்டு இருக்காமல் திறக்கப்படும் கதவை தவறவிட்டு விடாதே என் தங்கமே. இந்த மனித வாழ்வு நாணயம் போல் இரு பக்கம் இருக்கும். ஆனால் அதில் ஏதோ ஒன்றில்தான் நமக்கென்று தேவைப்படும் பக்கம் இருக்கும். நமக்கான இடம் வரும் வரை நம் பக்கத்திற்காக காத்து கொண்டு தான் இருக்க வேண்டும். உன் அப்பாவின் ஆசையால் சர்வ நிச்சயமாக அந்த பக்கங்கள் மாறும். திசைகள் மாறும். உனக்கான காலம் வரும் என் தங்கமே. சரி, இதனால் வரையில் உன் வாழ்வில் துன்பத்தை மட்டுமே அனுபவித்துக் கொண்டிருக்கின்றாய். இன்பத்தை அனுபவித்திருக்கின்றாய் அல்லவா? அவ்வாறு இன்பமான நேரங்களில் எதற்காக அப்பா, எதற்காக நான் இத்தனை இன்பமாக இருக்க வேண்டுமென்று யாரேனும் கேள்வி கேட்டு இருக்கிறார்களா? இல்லைதானே என் பிள்ளையே? துன்பம் வரும்போது எதற்காக இத்தனை துன்பம், எதற்காக இத்தனை சோதனை, எப்பொழுது இது முடியும் என்று கேட்கின்றாய். உன் இன்பமான நாட்கள் ஒரு கணத்தில் துன்பமாக மாறியதைப் போன்றே இப்பொழுது நடக்கின்ற இந்த துன்பமான நாட்களும் ஒரே கணத்தில் இன்பமாக மாறும். 2 நாட்களுக்கும் ஒரே கால அளவுதான் இருக்கின்றது. ஆனால் இன்பமான நாட்களை நீ சுகமாக கடந்தவன்தான். அதனால்தான் அதன் நீளம் உனக்கு தெரியவில்லை. இப்போது இந்த துன்பமான நாட்களை கடக்க கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றாய். ஆனால் நீ கடந்தாலும் கடக்காவிட்டாலும் நாட்கள் தானாக கடந்து போய் கொண்டேதான் இருக்கின்றது என் பிள்ளையே. உனக்கான இன்பமான பக்கம் உன்னை நோக்கி நகர்ந்து கொண்டு தான் இருக்கின்றது. உனக்கான எல்லாவற்றையும் நான் சேமித்து வைத்து கொண்டு தான் இருக்கின்றேன். நானாக தரும் வரை சற்று பொறுமையாக இருந்தாக வேண்டும் என் பிள்ளையே. உன்னை விட்டு போன எதற்காகவும் என் பிள்ளை நீ கவலைப்படாதே. வர தாமதமாகும் விஷயத்திற்காக அவசரப்படாதே. பதற்றத்தையும் விட்டுவிடு என் பிள்ளையே. அனைத்தையும் நான் அறிந்திருக்கின்றேன். தக்க சமயத்தில் உனக்கானது உன்னிடம் தருவேன். அந்த சமயத்தில் உன் மனசுமை எல்லாம் இறங்கி உன் மனம் லகுவாகும். நான் உனக்காக தரப்போகும் இன்பங்களை நீ சுகமாக சுமக்கும் காலம் கூடிய விரைவில் வரும் என் பிள்ளையே. இனி உன் வாழ்வில் பெரிய பெரிய கவலைகள் எல்லாம் வேண்டாம் என் தங்கமே. என்னிடம் நீ வைத்த பிரார்த்தனைகளுக்கு நானே பொறுப்பு. இந்த அப்பாவே பொறுப்பு. என் மேல் உன் பாரத்தை சுமத்திவிடு. உன் கவலைகளை எல்லாம் என் பாதத்தில் இறக்கி வைத்துவிட்டு அமைதியாக இரு என் தங்கமே. எனது அருளால் உன் துன்பங்கள் எல்லாம் விலகி இன்பங்கள் நிறைந்த நாளாகவும் இன்பங்கள் நிறைந்த நாட்களாகவும் உன் எதிர்காலம் அமையும் என் பிள்ளையே. இப்பொழுது நீ செய்ய வேண்டியது எல்லாம் நல்லது நடக்கும் என்று எண்ணங்களோடு இருப்பது மட்டுமே. நல்லதை நான் நடத்தி காட்டுகிறேன் என் தங்கமே. கூடிய விரைவில் இன்பங்கள் சுமந்து கொண்டு என்னை பார்க்க வருவாய். நானும் உனக்காக காத்திருக்கின்றேன் என் தங்கமே. நம்பிக்கையோடு இரு. உனக்கான நல்லவையெல்லாம் கூடிய விரைவில் நடக்கும். யாம் இருக்க பயமேன் என் பிள்ளையே.